இந்த விசேஷித்த நாளில் செய்யக்கூடிய காரியம் என்ன என்கிறத அறிந்து கொள்ள போறோம், தெரிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. கடந்த வாரங்களிலே உபவாச தினங்களிலே தேவன் பேசினதான காரியத்தை மேலோட்டமாக நாம் அறிந்து தெரிந்து, குறிப்பாக இந்த 22வது நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நாளிலே தேவன் என்ன செய்ய போறாரு என்கிறத அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. ஆமா, வல்லமையை பெற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. கடந்த வாரங்களிலே தேவன் பேசினதை நாம் அறிந்திருந்தோம். அல்லேலூயா. தேவ கோபம் என்று சொல்லி தேவன் நம் மத்தியிலே பேசினதை நாம் கேட்டோம். அவருடைய கோப அக்கினியின் நாள் வந்துவிட்டது, யார் நிலைத்திருக்க கூடும் என்று சொல்லி தேவாதி தேவனுடைய கோபத்தின் நாட்கள் என்று சொல்லி நாம் இருக்கிற நாட்கள், நாம் இருக்கிற காலங்கள் தேவனுடைய கோப ஆக்கினையின் நாள் என்று சொல்லி தேவன் பேசினதை நாம் அறிந்தோம், கேட்டோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 6வது அதிகாரத்துல 17வது வசனத்தின் மூலமாக தேவன் கடந்த வாரங்களிலே பேசினதை நாம் அறிந்தோம். அல்லேலூயா. ஆமா, அவருடைய கோப அக்கினியின் நாள் வந்துவிட்டது, யார் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி, யாராலும் முடியாது என்கிறதுனால தான் ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி காலங்களிலே உபவாசத்துல நிக்கிறவங்க, தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறவங்க, ஐக்கியத்துல நிக்கிறவங்க மாத்திரமே பாதுகாக்கப்பட முடியும் என்று சொல்லி அழகாக அருமையாக பேசினதை நாம் அறிந்தோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த கோப ஆக்கினையின் காலங்களிலே நாட்களிலே சபை பாதுகாக்கப்படும் என்று சொல்லி, அல்லேலூயா, சபை ஐக்கியத்துல உனக்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி தேவாதி தேவன் பேசினார். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய கோப அக்கினியினால உண்டான பாதிப்புக்கு நாம தப்பிக்கணும்னு சொன்னா, அல்லேலூயா, ஆமா, நாம சபையில இருக்கணும் என்று சொல்லி அழகாக அருமையாக பேசினதை கடந்த காலங்களில நாம் கேட்டோம். அல்லேலூயா. என் சபை என்று சொல்லி தேவன் பேசினதை, ஆவியானவர் பேசினதை நாம் அறிந்தோம். அல்லேலூயா. சபை கட்டப்படும் என்று சொல்லி, நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி, அல்லேலூயா, உன் குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி, உன்னால சபை கட்டப்படும் என்று சொல்லி தேவாதி தேவன் பேசினதை நாம் அறிந்தோம். அல்லேலூயா. மத்திய சுவிசேஷத்துல 16வது அதிகாரத்துல 18வது வசனத்தை முன்னிறுத்தி தேவன் பேசினதை கடந்த வாரங்களில நாம் அறிந்தோம். அல்லேலூயா. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பாதாளத்தின் வாசல்கள், அல்லேலூயா, பாதாள கிரியைகள், பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் இந்த கடைசி காலத்துல அதிகமாக நடக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்னும் மேன்மை உண்டாகட்டும். பாதாளத்தின் வாசல் என்று சொல்லி, அல்லேலூயா, இந்த வாசல் எப்படி திறக்கப்பட்டது என்கிறத கடந்த வாரங்களிலே தேவன் அழகாக நமக்கு சொல்லி தந்ததை நாம் அறிந்தோம். அல்லேலூயா. நீங்க வாசிக்க முடியும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 9வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்களில நீங்க அறிந்து கொள்ள முடியும். 5வது தூதன் எக்காலம் ஊதினான், வானத்தில் இருந்து நட்சத்திரம் விழுந்தது. அல்லேலூயா. அவனுக்கு பாதாள திருவுக்கோல் கொடுக்கப்பட்டது. பாதாள திருவுக்கோல் கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? நட்சத்திரம் விழுந்தது. இது எதை குறிக்கிறது? தூதனை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமா, வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதன், அந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பாதாளத்தினுடைய திருவுக்கோல, அல்லேலூயா, தேவன் கொடுத்தார் என்று சொல்லி, இது தேவனுடைய காரியம் என்று சொல்லி, அல்லேலூயா.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இறங்கினவன் என்ன பண்ணினான் என்று சொல்லி பார்க்கும்போது பாதாளத்தை திறந்தான் என்று சொல்லி, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாதாளம் திறக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனால் திறக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏற்கனவே இந்த உலகத்துல பிசாசுடைய கிரியையை தாங்க முடியல. அதன் மத்தியில தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக தேவனே அல்லேலூயா தூதனை அனுப்பி பாதாளத்தை திறந்திருந்தார் என்று சொல்லி நாம பார்த்தோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது, திறந்தார். உடனே அல்லேலூயா புகை எழும்பி சூரியனை இருளடைய செய்தது என்று சொல்லி, ஆகாயம் அந்தகாரம் அடைந்தது என்று சொல்லி, திரளான வெட்டுக்கிளிகள் உண்டானது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இது யாரால? இது எதனால? தேவனுடைய கோபத்தினால. இதை செய்தது யாரு? அல்லேலூயா. தேவ தூதனே செய்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல திரளான அசுத்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அது அல்லாம பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, இந்த அனுபவங்கள் எல்லாம் பூமியில உண்டாய் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் மத்தியில, தேவ கோபத்தின் மத்தியில, பிசாசின் கோபத்தின் மத்தியில நாம் நிற்கிறோம் என்கிறதை சொல்லி, இந்த ஒரு அனுபவத்துல நாம் தப்பிக்க நாம என்ன செய்யணும் என்று சொல்லி அருமையாக ஆவியானவர் பேசினதை கடந்த காலங்களில நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் அதிகாரத்துல 18வது வசனத்துல, மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாதாளத்தை திறக்க சொல்கிறது தேவனே. அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக அல்லேலூயா பாதாளத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறவரும் நம்முடைய தேவனே. அல்லேலூயா. பாதாள கிரியைகள், பிசாசினுடைய கிரியைகள், அல்லேலூயா, பிசாசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எந்த அளவுல திரியேகத்துல கிரியை செய்யறாங்களோ அதே மாதிரி பிசாசினுடைய கிரியைகள் இந்த கடைசி காலத்துல நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்கிற பழைய பாம்பா ஆகிய சர்ப்பம் என்று சொல்லி, மிருகம் என்று சொல்லி, கள்ள தீர்க்க தரிசி என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் தீவிரமாக கிரியை செய்கிறதான பாதாளத்தினுடைய காரியங்கள். அதன் மத்தியில தான் நாம நிற்கிறோம். அல்லேலூயா. தப்பிக்க நாம என்ன செய்யணும்? யார் தப்பிக்க கூடும்? அல்லேலூயா. யாராலும் முடியாது என்கிறதுனால, அல்லேலூயா, தேவனால் முடியும் என்கிறதுனால, நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறதுனால, அது எப்படி என்று சொல்லித்தான் தேவன் கடந்த காலங்களில நம் மத்தியில அழகாக அருமையாக பேசினார். அல்லேலூயா. பாதாள ஆவி சபையை தாக்காத படிக்கு, அல்லேலூயா, சபை எப்படி இருக்கணும், சபையில் இருக்கிற நீ எப்படி இருக்கணும், அல்லேலூயா என்கிறத அருமையாக கடந்த காலங்களில ஆவியானவர் பேச நாம கேட்டோம். அல்லேலூயா. 4 காரியங்களை கடந்த காலங்களில தேவன் பேசினதை நாம் அறிந்தோம். அந்த அனுபவத்துல நாம நிக்கணும் என்று சொல்லி, அந்த அனுபவம் தான் இந்த கடைசி காலத்துல பாதாளத்தில் இருந்து, பிசாசினுடைய பிடியில் இருந்து, அல்லேலூயா, ஆமா, இந்த கடைசி கால அனுபவத்தில் இருந்து, தேவனுடைய கோப ஆக்கினியில் இருந்து, பிசாசினுடைய கோபத்தில் இருந்து நாம் தப்பிக்க முடியும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்ல நாம் கேட்டோம். அல்லேலூயா. முதல் காரியம், விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கணுங்க? உறுதியா இருக்கணும், ஸ்திரப்படணும். அல்லேலூயா. விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் மேலான விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம். தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவினை நம்பினா நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆமா, எல்லாத்துக்கும் மேலான விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. ஆமா, பாதுகாக்கக்கூடியதான ஒரு கேடகம். அல்லேலூயா. விசுவாசமே என்று சொல்லி, அந்த விசுவாசத்தை நீ பெருக செய்யணும் என்று சொல்லி, எப்படி பெருக்க முடியும் என்கிறதையும் கடந்த காலங்களிலே ஆவியானவர் சொல்ல நாம கேட்டோம். அல்லேலூயா.
எப்படி? அல்லேலூயா. அந்த காலங்களிலே, அப்போஸ்தலர் காலங்களிலே சபை ஸ்திரப்பட்டது, விசுவாசத்துல ஸ்திரப்பட்டது. அந்த காரியத்தை சொல்லி எப்படி ஸ்திரப்பட்டது? அல்லேலூயா. மூப்பர்களாலும் அப்போஸ்தலர்களாலும் சொல்லப்பட்ட காரியத்தை கை கொண்டபடியினாலே சபை விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் பெருகினா என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சபை சொல்கிறத கேட்கணும், சபை காரியங்களை அறியணும். இன்னைக்கு சபை காரியங்கள் நமக்கு என்ன ஆகல, புரியல, அறியல, அறியணுங்கிற உணர்வும் இல்லை, ஒரு உள்ளமும் இல்லை. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல சபையினுடைய காரியம்தான், சபையினுடைய காரியத்துல இருக்கிறதான அந்த தாக்கத்தினுடைய ஒரு காரியம்தான் உன்னை பாதுகாக்கும், விசேஷமாக உன் வாலிப பிள்ளைகளை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அல்லேலூயா மோசமான காலங்களில நீ இருக்கிறபடியினால நீ எப்படி தப்பிக்கணுங்கிறத ஆவியானவர் சொல்லி அல்லேலூயா உன்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதனால சபையினுடைய காரியங்கள் உபவாசம் இருக்குன்னு சொல்லும் போது அந்த உபவாசத்துல நிக்கணும், முடிஞ்ச அளவுல நிக்கணும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கூட உபவாசத்துல இல்லாத ஜனங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இது எப்படி? அல்லேலூயா. உபவாசம் தான் நம்மை பாதுகாக்கும், சபை காரியம் தான் நம்மை பாதுகாக்கும், சபை ஐக்கியம் தான் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. சபை நாளுக்கு நாள் பெருகினது. அதுக்கு காரணம் என்னங்க? அல்லேலூயா. அப்போஸ்தலராலும் மூப்பராலும் சொல்லப்பட்டதை கை கொண்டாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. கை கொள்கிறதான ஒரு உள்ளம், நடப்பேன் என்கிறதான ஒரு தீர்மானம், சபையில நிற்பேன் என்கிறதான ஒரு உறுதி உன்னை பாதுகாக்கும், உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய படிப்போ பட்டமோ நம்முடைய பணமோ அல்லது நம்முடைய பலனோ பாதுகாக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா பாதாளத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு முன்பாக அல்லேலூயா நம்முடைய காரியம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எது? அல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலராலும் மூப்பராலும் சொல்லப்பட்டதான காரியத்தை அறியக்கூடியதான கை கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவம் அன்று அப்போஸ்தலர் காலங்களில சபை பெருகின்றது என்று சொல்ல. அதே போலத்தான் இந்த கடைசி காலங்களில சபை பெருக, நீ பெருக, உன் குடும்பம் பாதுகாக்கப்பட. அல்லேலூயா. வர இருக்கிறதான பாதிப்பிலிருந்து நீ தப்பிக்க. அல்லேலூயா. ஆமா, சபை காரியமே, உபவாச காரியமே என்று சொல்லி தேவன் அழகாக பேசினதை நாம் அறிந்தோம். இரண்டாவதாக வசனத்தின் மீது ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. வசனம்தான், வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கும்போது தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக பிசாசு வர முடியாது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, வசனத்தினால நம்ம நிரப்பப்படணும். என்ன சொல்றாங்க என்கிறத நம்ம அறிந்து அதை நம்ம இருதயத்துக்குள்ளாக என்ன பண்ணணுங்க, வைக்கணும். இதெல்லாம் அல்லேலூயா சாத்தியம் இல்லாததாகத்தான் இருந்தது. இப்ப ஆவியான சொல்றாரு இதெல்லாம் சாத்தியம் இருக்கும் என்று சொல்லி, வேத வசனம் நிற்கும் என்று சொல்லி, அந்த வசனத்தை உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீ பாதுகாக்கப்படுகிறதான ஒரு ஆழந்தான் குடும்பம் பாதுகாப்பில் இருக்கும் என்று சொல்லி, சபை நிலைக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால தான் என்ன பண்ணணுங்க, பொறுமையோடு வசனத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். அல்லேலூயா. கேட்கிற வசனம் நிற்கும் என்கிற நம்பிக்கையில நிற்கணும். அல்லேலூயா. ஒரு காதலை வாங்கி ஒரு காதலை விட்டா கஷ்டம்தான், நஷ்டம்தான். அல்லேலூயா. பிழைக்கிறதுக்கு அல்லேலூயா ஆமா சாத்தியம் இல்லதான். ஆனால் ஆவியானவர் ஆழமாக பேசுகிறார். அல்லேலூயா. கோபா ஆக்கினியின் நாள், தேவனுடைய கோபம், பிசாசினுடைய கோபம். அல்லேலூயா. ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதான ஒரு காரியம், உலகத்தில் நடக்கிறதான ஒரு காரியம். இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய கோபம் எப்படி என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஈரான் யுத்தங்கள் அப்பப்பா நடந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் நடந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்காவை நேரடியாக என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. அல்லேலூயா. அணு உலைகள் மீது குண்டியா என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. இதனுடைய விளைவு இன்னும் தெரியல, போக போக தான் தெரியும். அல்லேலூயா. கால கடைசி. அல்லேலூயா. ஆமா, பாதாளத்தினுடைய புகை எழும்பி அல்லேலூயா சூரியனை இருளாக்கினது, அந்தகாரத்தை அல்லேலூயா ஆகாயத்தை அந்தகாரப்படுத்தினது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தாக்கங்கள் நடந்து கொண்டு வருகிறதான காலத்துல இருக்கிறதுனால
நீ இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறதுனால உன்னை கொண்டு தான் காரியத்தை செய்யணும்னு சொல்லி தேவன் தீர்மானித்து இருக்கிறபடியினால உன்னை எழுப்பா, உன்னை கொண்டு செய்யத்தான் உன்னை இந்த நாளிலும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். தற்செயலா வரல, தேவனே கொண்டு வந்து உன்னை நிறுத்தி இருக்கிறார். நான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லித்தான் ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. பாதாளத்தின் ஆவியே சபை மேற்கொள்ளணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியம் தான், விசுவாசம். விசுவாசத்துல சிறப்படணும், விசுவாசத்துல பலப்படணும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பத்தல, விசுவாசத்தினுடைய ஆழம் அதிகமாகணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் கடைசி காலத்துல உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படி பெருகும்? அல்லேலூயா. ஆமா, வசனத்தின் மீது இருக்கிறதான ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறதான ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆமா, அந்த வசனங்கள் எல்லாம் நடக்கும் என்கிறதான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த வசனத்தின்படியெல்லாம் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்கிறதான ஒரு விசுவாசம், அதுதான் இந்த கடைசி காலத்துல உன்னை காக்கும் என்று சொல்லி ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பிலே பெருகணும் என்று சொல்லி, அன்பு வேணும் என்று சொல்லி. இன்னைக்கு அன்பே இல்லை, அன்பு இல்லாததுனால தான் வம்பா இருக்கிறது. அல்லேலூயா. கால கடைசியாக இருக்கிறபடினால மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தையும் பார்க்க மாட்டாரு. அல்லேலூயா. அன்பும் இருக்காது என்கிறத நாம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு என்ன ஆகுங்க? குறைந்து போகும். அன்பு இல்லாமலேயே போகும், காணாமலேயே போகும். அல்லேலூயா. அந்த அன்பை, பிதாவியுடைய அன்பை, அல்லேலூயா, மனுக்குலத்தை நேசிக்கிறதுனால தன் மகனையே தந்து அன்பு கூர்ந்ததான அந்த அன்பின் ஆழத்தை அறிய செய்யணுங்கிறதுக்காகத்தான், அல்லேலூயா, அந்த அன்பால் உன்னை நிரப்பணுங்கிறதுக்காகத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த காலங்களில் அன்பை குறித்து தேவன் அழகாக பேசினதை நாம கேட்டோம். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிறதே அது அன்பே அல்ல. அல்லேலூயா. எது அன்பு? அல்லேலூயா, பிதாவியுடைய அன்பு. அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, அது எப்படி நம்முடைய இருதயங்களை நிரப்பும் என்று சொல்லி அழகாக கற்றுத்தந்ததை, அந்த அனுபவத்தை தந்து நம்மை மாற்றினதை நாம் அறிந்தோம். அல்லேலூயா. அன்பிலே இறுகணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக பொறுமையை குறித்து அழகாக பேசினார். இன்னைக்கு அல்லேலூயா, அந்த பொறுமை வேண்டுங்கிற அறிவே இல்லாம நாம இருக்கிறோம். பொறுமை இல்லாம நாம இருக்கிறோம். நிற்கவே முடியல, உட்காரவே முடியல. அல்லேலூயா. ஆமா, எல்லா சபைகளில் நடக்கிற ஆராதனையுடைய ஆழங்கள், அல்லேலூயா, 1 hour மேக்சிமம் ஒரு 1.5 hour தான். அதுக்கு மேல முடியாது, அதுக்கு மேல இல்லை. ஆனா நம்ம மாதிரி சபை தான், அல்லேலூயா, ஆமா, இந்த அளவுல நிக்குது, பொறுமையாக இருக்குது. இந்த பொறுமை வேண்டுங்கிறதுனால தான் தேவன், அல்லேலூயா, இந்த அனுபவத்தை கொண்டு வந்து இருக்கிறார். இந்த அனுபவத்தின் மத்தியில உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொறுமை, இந்த பொறுமை பெருகத்தான் உபத்திரவம் என்று சொல்லி, துன்பம் என்று சொல்லி. ஏன் துன்பம், ஏன் உபத்திரவம்? சரிச்சு போய் ஐயா சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆமா, நானு சகிக்க முடியல, அந்த அளவுக்கு பாதிப்பு, அந்த அளவுக்கு காரியங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. உண்மைதான். இதெல்லாம் எதுக்கு உபத்திரவம், எதுக்கு துன்பம்? நீ அழிந்து போக அல்ல, நீ மடிந்து போக அல்ல. அல்ல, உன்னை உயர்த்த தான், அதன் மத்தியில தான் நீ உயரணுங்கிறது தேவனுடைய திட்டம். அதுக்காகத்தான் தேவன் நம்ம உபத்திரத்துக்குள்ளாக, துன்பத்துக்குள்ளாக நடத்துகிறதான ஒரு காரியம். அதை அறியணும், புரியணும், பொறுமையோடு இருக்கணும். பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியங்களை தருகிறதான காலங்கள். அல்லேலூயா. பொறுமையோடு நிறுத்தி இருக்கிற தேவ திட்டங்கள். இந்த பொறுமை தான் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த பொறுமை தான் உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி. இந்த பொறுமையில பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவே கொள்ளாது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, அந்த அளவுக்கு உன்னை பாதுகாக்க, உன் குடும்பத்தை பாதுகாக்க, சபையை பாதுகாக்க தேவன் பேசினதை கடந்த காலங்களில நாம் அறிந்தோம், தெரிந்தோம். அல்லேலூயா. இந்த நாளில தேவன் என்ன செய்ய போறாரு? இந்த நாளில தேவன் எதை கற்றுத்தர போறாரு? அல்லேலூயா. 4வது உயர்த்தெழுந்த, அல்லேலூயா, நாளில நிற்கிறோம். அந்த உயர்த்தெழுந்த வல்லமை எப்படி என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, ஆவியானுடைய வல்லமை எப்படி என்று சொல்லி
ஆவியானுடைய வல்லமை அல்லேலூயா உச்சந்தா என்றாலும் உயர்த்தெழுந்த வல்லமை. அந்த வல்லமையே இந்த கடைசி காலத்துல உனக்கு தந்து எனக்கு தந்து உன்னை பாதுகாக்க, பாதாளத்தின் வாசல்களை நீ மேற்கொள்ள, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை கண்டு கதறி ஓட, அல்லேலூயா ஒரு மாற்றத்தை தரதா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி அன்னைக்கு பேதுருக்கு சொன்னாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். சீசர் மத்தியில அன்னைக்கு செய்ததான காரியங்களை சொல்லி, அல்லேலூயா, ஆமா, மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அந்த உயர்த்த வல்லமையை சீசர்களுக்கும் விசேஷமாக பேதுருவுக்கும் அறிய செய்தார். அது எப்படி என்று சொல்லி, அல்லேலூயா. அதே சூழ்நிலையில இப்போ நம்ம நிக்கிறோம். உலகம் நிக்குது, பயந்து இருக்குது, என்ன நடக்குமோ என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேரியுடைய வீட்டையா என்னுடைய மாப்பிள்ளை வந்திருந்தார். வந்துட்டு சொன்னாரு, தேரிக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரேல் ஈரானுக்கு அணு உலை மீது குண்டு போட்டுட்டான்னு சொல்லி நீ அறிந்த உடனே நீ வேலைக்கு போகாத, வீட்டிலே இரு, சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பயம் பாருங்க. அல்லேலூயா. மத்தியில இருக்கிறாங்க, அந்த சைடு இஸ்ரேல், இந்த சைடு ஈரான். அவங்க விடுற ராக்கெட் எல்லாம் எந்த தேசத்தின் வழியா போகுது? குவைத் வழியாகத்தான் போகுது. ஆக்குறாங்க, வீடியோ எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கு? பயம், எல்லாருக்கும் பயம், என்ன ஆகுமோ. அல்லேலூயா. நேரடியாக அமெரிக்காவினுடைய தாக்கங்கள், இதோடைய முடிவு என்ன? அல்லேலூயா. ஆமா, கடைசி காலத்துல யுத்தங்கள் நடக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, மூன்றாவது உலக யுத்தம் அது கட்டாயம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. முதல் உலக போரை நாம் அறிந்திருக்கிறோம், அழிவுகளை நாம் படித்து இருக்கிறோம். இதனுடைய முடிவு என்ன? சர்வதேச சங்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பு உண்டானது. இனி என்ன பண்ணக்கூடாது? நாம சண்டை போட்டக்கூடாது. இத்தனை அழிவு ஆட்சி, இத்தனை பேரை மறிச்சு போயிட்டாங்க என்று சொல்லி ஒரு சமாதானத்துக்குள்ளாக அந்த காலங்களில வந்தாங்க. அல்லேலூயா. இரண்டாவது உலக யுத்தம் நடந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய முடிவு தான் ஐநா சபை. அல்லேலூயா. இன்னைக்கு ஐநா சபையினால என்ன பண்ண முடியல? தடுத்து நிறுத்த முடியல. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க அவங்க தேசத்துக்கு பாதுகாப்பு வேணுதான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது உலக யுத்தம் அதனுடைய முடிவு தான் அந்தி கிறிஸ்துவனுடைய எழுச்சி. அவன் தான் எழும்புவான். அல்லேலூயா. ஆமா, இதே காரியத்தை சொல்லி இனி நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம எல்லாம் சகோதரர்கள். அல்லேலூயா. ஒரே தேசம், ஒரே உலகம், ஒரே ஆட்சி. அல்லேலூயா. வரப்போகிறதான காலங்கள். அல்லேலூயா. இது கட்டாயம் நடக்கக்கூடியதான ஆழங்கள். அதன் மத்தியில தான் நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. யுத்தம் நடக்கும், அதன் மத்தியில நீ நிப்பாய் என்று சொல்லி, என் காரியத்தை செய்வாய் என்று சொல்லி, யுத்தமும் நடக்கும், எழுச்சியும் நடக்கும். அந்த காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. உன்னை எழுப்பதா தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்கதா தேவன் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து, அல்லேலூயா, எழும்பக்கூடியதான காலங்கள். அல்லேலூயா. சமாதானத்தை கூறி, நான் தான் சமாதான காரணர் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமா, உலகத்தை சமாதானப்படுத்தி, அல்லேலூயா, முடிவில் நான் தான் தேவன் என்று சொல்லி எருசலேமில் உட்காரக்கூடியதான காலங்களிலே தான் நாம நிற்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கூட மாறாம அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நடக்கிறதான காரியங்கள் இத்தனையும் அறிந்து நாம எப்படி எங்க இருக்கிறாய், என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இனி வாழணும்னு சொன்னா ஒரே பாதுகாப்பு தேவன் தான். அதனால கடைசிங்க. அல்லேலூயா. ஆமா, கொள்ளை நோய் வரத்தான் செய்யுது. இன்னைக்கு பாருங்க, பஸ்ல போறவங்க ஹார்ட் அட்டாக்னால என்ன ஆகிறா? மறிச்சு போய். அல்லேலூயா. எங்க நியூஸ்ல நீங்க கேட்கலாம். இப்போ கூட கீழ்குந்தாவில் ஒரு ஐயா என்ன பண்ணிட்டாரு, பஸ்ல போய் என்ன பண்ணிட்டாரு,
நெஞ்சு வலின்னு சொல்லி என்ன பண்ணிட்டா, இறந்து போயிட்டார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு மரணங்கள் வலிவாய் இருக்கிறது, மரணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. போய் திரும்பி வருவோமா என்கிற நம்பிக்கை இல்லாம நிக்குது உலகம். நீ நிற்கிறாயா? நீ பயந்து இருக்கிறாயா? உன் பயத்தை போகதா? நீ நிப்பா என்று சொல்லி, நீ எனக்கு வேணும் என்று சொல்லி, என்ன வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லித்தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. விமான விபத்து 242 பேர் அங்க மரித்து போனாங்க. ஒரே ஆளு தப்பிச்சாரு. அந்த ஆளுடைய பேரு விசுவாசகுமார். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, அந்த விசுவாசம் தான் உன்னை பாதுகாக்கும் என்று. அல்லேலூயா. ஆமா, அக்கினி இறங்கத்தான் செய்யும். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் திறந்து தான் இருக்கிறது. மரணங்கள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனை மத்தியில நிற்கும் போது அது பொறுமையை உண்டாக்கும். எல்லாத்துக்கும் மேலான அந்த பொறுமை தான் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. அவரை போல மாற்றும். அவருடைய காரியத்தை உன்னை கொண்டு செய்ய வைக்கும். அதுக்காக தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு உபத்திரவத்தை மலிவாக எண்ணுகிறோம். ஏன் இந்த உபத்திரவம் என்று சொல்லுகிறோம்? இதனுடைய ஆழத்தை அறியாததனால. அல்லேலூயா. அதனால உபத்திரவம் தான், அல்லேலூயா, துன்பம் தான் நம்ம உயர்த்தக்கூடியதான ஒரு வழி. அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளோ உபத்திரவப்பட்டிருக்க, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேனா, உயர்த்துதான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இனி உபத்திரவம் இல்லை என்று சொல்லி, இனி துன்பம் இல்லை என்று சொல்லி, இனி உனக்கு உயர்வுதான் என்று சொல்லி ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரகாபலா ஷாலாபலா. அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அல்லேலூயா மரித்தார். சீசர்கள் பயந்து போய் உறைந்து போய், அல்லேலூயா, எங்க இருந்தாங்க? ஒரு வீட்டுக்குள்ளாக, கூட்டின வீட்டுக்குள்ளாக தஞ்சமாக நின்னாங்க. இது அறிஞ்சதான இயேசுதான் அவர்கள் மத்தியில இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நாம் இருக்கிற நிலைமையை அறிந்துதான் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த பயத்தை மாற்றதான். எது வந்தாலும் தேவன் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி, எது வந்தாலும் இந்த கடைசி காலத்துல தேவனுக்காக செய்வேன் என்று சொல்லி, எழும்புவேன் என்று சொல்லி, ஒரு எழுச்சி என்று சொல்லி, நான் எழும்புவேன் என்று சொல்லி, என் குடும்பம் எழும்பும் என்று சொல்லி, என் சபை எழும்பும் என்று சொல்லி, அந்த எழுச்சியில நிறுத்ததான் தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அல்லேலூயா, என்னுடைய ஊழியெல்லாம் முடிஞ்சு, என்னுடைய காரியமெல்லாம் முடிஞ்சு, இல்லை இருக்கு என்று சொல்லி, அல்லேலூயா, உன்னை நடத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை கொண்டு செய்வேன் என்று சொல்லி, அதுக்காக தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, இயேசுனுடைய மரணத்தின் காரியத்துல, உயர்த்தெழுந்ததான காரியத்தின் ஆழத்துல நடந்ததான காரியத்தை சொல்லிதான், அதே காரியம்தான் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி, குடும்பங்களில நடக்கும் என்று சொல்லி, சபையிலே அது நடக்கும் என்று சொல்லி, அதை நடப்பிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதனால் வருகிறதான உன்னத அனுபவங்களை தருவேன் என்று சொல்லி, இதனால பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி, பிசாசினுடைய கிரியைகள் உன்னை அணுகாது என்று சொல்லி, ஒரு அதிகாரத்தை தரதா, ஒரு ஆளுகையை தரதா, பயத்திலிருந்து ஒரு தைரியத்தை தரதா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கூடி வந்ததனால, சீசர்கள் ஒருமித்து இருந்ததனால, அந்த ஐக்கியத்தை அங்கீகரிக்கிற ஆழத்துல தேவன் செய்ததான காரியம், தேவன் இந்த ஐக்கியத்தை அங்கீகரித்து இருக்கிறார், இந்த உபவாசத்தை அங்கீகரித்து இருக்கிறார், இந்த நேரத்தின் மீது இந்த அனுபவத்தை தர விரும்பி இருக்கிறார். அதனால தான் தருவேன் என்று சொல்லி, உனக்குள்ள இருக்கிறதான ஆழத்துல இருக்கிறதான. அல்லேலூயா. என் குடும்பம் எப்படி, என் பிள்ளைகள் எப்படி, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எப்படி, அல்லேலூயா, என் குடும்பம் தேர்ருமா? அல்லேலூயா. தேர்ரும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகள் வளருவார்கள் என்று சொல்லி, நீர் ஓடையில இருக்கிற அலறி செடிகளை போல பிள்ளைகள் வளருவாங்க என்று சொல்லிதான் தேவன் இந்த நேரத்துல நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. சரி, பயந்து இருக்கிற சீசர்கள் மத்தியில தரிசனம் என்று சொல்லி, தேவாதி தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அல்லேலூயா, மரணத்தை வென்று, அல்லேலூயா,
சீசர்கள் மத்தியில இறங்கின தேவன் இறங்கி இருக்கிறார் என்று சொல்லி, இந்த உபவாசத்துல இறங்கி இருக்கிறார் என்று சொல்லிதான் அல்லேலூயா ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க வாசிக்க முடியும். யோவான் சுவிசேஷத்துல 20வது அதிகாரத்துல 19வது வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் அல்லேலூயா, கூடியிருந்த இந்த நேரத்தில் அல்லேலூயா உபவாசித்து தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறதான இந்த வேளையிலே அன்னைக்கு நடந்ததான காரியம் இன்னைக்கு நடக்கும் என்று சொல்லி அல்லேலூயா. அன்னைக்கு உயர்த்தெழுந்த வல்லமை, உயர்த்தெழுந்த தேவன் என்ன செய்தாரோ அதை அவருடைய வல்லமை செய்யும் என்று சொல்லி, நான் செய்வேன் என்று சொல்லி அல்லேலூயா, உன் பயம் மாறும் என்று சொல்லி, தைரியம் உண்டாகும் என்று சொல்லித்தான் ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. சமாதானத்தை தரா, சந்தோஷத்தை தரா, தரிசனங்களை தரா, பயங்களை மாற்ற தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பயங்கள் மாறும் என்று சொல்லி பயப்படுகிறதற்கு பயத்தின் ஆவியை தராதபடிக்கு அன்பு பலனும் தெளிந்த புத்துள்ள ஆவியை தந்திருக்கிற தேவன் அந்த தெளிவை, அந்த அறிவை, அந்த உணர்வை, அந்த உன்னத அனுபவத்தை, அந்த தைரியத்தை, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க, அந்த தைரியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடியாளங்களாவன பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை மிதிப்பாங்க. அல்லேலூயா. ஆமா, சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது உலக யுத்தத்துல லட்சக்கணக்கில் யூதர்கள் மடிந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஹிட்லர் என்றான மனுஷன் பெரிய ஒரு இடத்துல அவங்கள அடைத்து வச்சு விசவாயு செலுத்தி அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, மரிச்சாங்க. இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த யுத்தத்துல நடக்காது என்று சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் கிரிய செய்யாது என்று சொல்லி அல்லேலூயா. ஆமா, எந்த ஒரு காரியம் உன்னை மரணத்துக்கு நேராக நடத்தாது என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதான ஒரு காரியமாக இருக்கிறதுனால, அதுக்குண்டான தைரியத்தை தர தேவன் விரும்பி இருக்கிறதுனால, பயந்து இருக்கிற உன்னை தேவன் தைரியப்படுத்தி எழுப்பி நிறுத்த விரும்பி இருக்கிறதுனால அல்லேலூயா, அந்த தைரியத்தை தரத்தா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். தைரியம், பிசாசுகளை துரத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்றோம், மற்றவங்களை எதிர்பார்க்கிறோம், ஆனா நீத்தா துரத்தணும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தர, அந்த ஆளுகையை தர, அல்லேலூயா, அந்த விசுவாசத்தை தரத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நேற்று கூட சொன்னேன், பயங்கரமான ஒரு நாய் மனுஷா வடிவில் இருக்குது, எதிர்த்து வருது. நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து தான் ஓடுவோம் இல்லைங்களா? அல்லேலூயா. இதன் மத்தியில் ஆவியான சொல்லுகிறதான காரியம் அல்லேலூயா, திரும்பினா ஓடுவான். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நாம திரும்புறது இல்லை, எதிர்க்கிறது இல்லை, எதிர்க்க மன துணிவு இல்லை, எதிர்க்கணுங்கிறதான ஒரு அறிவு இல்லை, எதிர்த்து நிற்கணுங்கிறதான துணிவு இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் நாம பாதிக்கப்படுறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பயத்தை மாற்றி தைரியத்தை ஊற்றத்தான் நம்ம மத்தியில இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஒரு சமாதானத்தை தரத்தான் உலக தருகிறார். சமாதானம் அல்ல, அல்லேலூயா, என்னுடைய சமாதானம். அல்லேலூயா. சும்மாவா எழுதி இருக்கு. இந்த சமாதானத்தை காண வேண்டாமா? அந்த சமாதானத்தை அடைய வேண்டாமா? அல்லேலூயா. அந்த சமாதானத்தை தேவன் தர வேண்டாமா? அல்லேலூயா. சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு அலைக்கழிக்கிற இருதயத்துல ஒரு சமாதானத்தை தர. இன்னைக்கு கூட நாம் கடந்து வந்ததான பாதையிலே சந்தித்ததான துன்பத்தையும் உபத்திரவத்தையும் மறக்க முடியல. அல்லேலூயா.
அதை எடுக்கத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். சமாதானத்தை ஊற்றத்தான் தேவன் விரும்பி வந்திருக்கிறார். அந்த சமாதானத்தினால உன்னை எழுப்பத்தான் தேவன் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் மாறும் என்று சொல்லி, பிசாசுக்கு பயப்படுகிற பயம் இல்லவே இல்லை என்று சொல்லி, உன் வாழ்க்கையில அவன் இல்லவே இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா. பிசாசு என்கிற ஒருத்தன் இல்லவே இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா. அறிஞங்க பிசாசு இருக்கிறங்கிறத நம்புறாங்க. சில பேர் இன்னும் கூட பிசாசுக்கு அதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை என்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. இனி நம் வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி, அவனால பாதிப்பு இல்லை என்று சொல்லி, அவனால வியாதி இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, தடையை கொண்டு வந்திருக்கிற அந்த தடை விலகும் என்று சொல்லி, அல்லேலூயா, பெரிய காரியத்தை செய்யத்தான் தேவன் விரும்பி நம்ம மத்தியில இறங்கி நிற்கிறார். நான் செய்வேன் என்று சொல்லி, உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லி தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நடந்ததான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்க அதே அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும். 25வது வசனத்துக்கு நேராக கடந்து வரும் போது மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். யாருடனே சொன்னாங்க? யாருடனே சொன்னாங்க? தோமாவோடு சொன்னாங்க. எல்லாம் இருந்தாங்க, இந்த மனுஷன் தான் இல்லை. அல்லேலூயா. ஆமா, இல்லாததுனால தான் அல்லேலூயா அவனுக்கு சந்தேகம் என்கிறதான தொல்லை. அல்லேலூயா. இருந்திருந்தா அல்லேலூயா என்ன பண்ணிருப்பா? நம்பி இருப்பா. நிச்சயமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தின காரியம் இல்லை. இல்லாததுனால தான் இவ்வளோ தொல்லை, இவ்வளோ பிரச்சனை. இருந்திருந்தா எத்தனையோ பிரச்சனைகள் மாறி இருக்கும். இன்னைக்கு நம்ம அது அறியல, தெரியல. அல்லேலூயா. எத்தனையோ பாதிப்புல நாம கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கணும், உபவாசத்துல இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும். உபவாசம் உன்னை பாதுகாக்கும். பிள்ளைகள் மத்தியில விசேஷித்த காரியத்தை செய்யும். அல்லேலூயா. பிள்ளைகளை படிக்க வைக்க நம்ம என்னென்ன பாடுபடுறோம். அல்லேலூயா. எனக்கு தான் தெரியும். இதை காட்டிலும் இனி வருகிற காலங்களில் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்துல நிற்கிறதான ஒரு அனுபவம், உபவாசத்துல அவங்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் தான் அல்லேலூயா உன்னையும் பாதுகாக்கும், பிள்ளைகளையும் பாதுகாக்கும், சபையையும் பாதுகாக்கும். அல்லேலூயா. தோமா இல்லாததுனால சந்தேகம். இன்னைக்கு சந்தேகம் என்கிறதான காரியத்தினால் தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமானது. காரணம் என்ன? சந்தேகம். அல்லேலூயா. அந்த சந்தேகம் மாறும் என்று சொல்லி, அல்லேலூயா, விசுவாசம் உண்டாகும் என்று சொல்லி, விசுவாசம் உருவாகும் என்று சொல்லி, விசுவாசம் வரம் ஊட்டப்படும் என்று சொல்லி, அல்லேலூயா, அடிக்கடி சொல்லுகிறதான காரியம். அல்லேலூயா. எத்தனை முறை அல்லேலூயா வரங்களை குறித்து, வரங்களை தந்ததுக்காக சோத்திரம் என்று சொல்லி நம்ம துதித்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வரங்களை தர, வல்லமைகளை தர, கனிகளை தர, அல்லேலூயா, விசேஷமாக உன்னை எழுப்ப, அல்லேலூயா, அற்பமாக எண்ணப்பட்ட உன்னை விசேஷமாக உன்னை எழுப்ப, இல்லைன்னு சொன்ன உன்னை இருக்குன்னு சொல்லி உன்னை நிறுத்த தேவன் மத்தியில நிற்கிறார். உபவாசத்துல இருக்கிறார். உபவாசம் விசேஷமானது. இந்த விசேஷம் ஆன உபவாசத்துல தேவன் உன்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தோமாவுக்கு அவிசுவாச காரணம் என்ன? இல்லை. ஆண்டவர் இறங்கும் போது இல்லை. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அல்லேலூயா. அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்துல என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, பாடி பாடி சொன்னாரு, கூட இருக்கும் போது சொன்னாரு. அவர் வந்த நோக்கமே மரிக்கத்தான். நான் மரிப்பேன் என்று சொன்னாரு. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னாரு. அவ்வளோ சொல்லி கூட நம்பிக்கை வரல, நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. சீசர்கள் சொல்றாங்க, சொன்னதை கூட என்ன பண்ண முடியல, கேட்டு விசுவாசிக்க முடியல. அல்லேலூயா. ஒரு வேளை நீ நினைத்திருக்கலாம், அல்லேலூயா, தேவனை காணலை, தேவனுடைய தரிசனத்தை காணலை என்று சொல்லி. ஆனால் நம்பி நிற்கிறோம்.
அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். தெரியலையா? இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? வெம்பி போயிட்டோம். அல்லேலூயா. அவ்வளோ நம்பி போய் ஒண்ணுமே ஆகலையே, தேவனையே பார்க்கலையே, என்னுடைய காரியத்தையே நான் அறியலையே என்று சொல்லி அல்லேலூயா நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. இங்க தோமாவுடைய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஹலோ, வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால, ஆலயத்துக்குள்ள இருக்கிறதுனால, உபவாசத்துல இருக்கிறதுனால, இன்னும் நீ போகாம இருக்கிறதுனால, அல்லேலூயா, கொஞ்சம் பேர் எப்படா போகணும், அல்ல நான் போயிடுறேன்னு சொல்லி என்ன பண்றாங்க? அல்லேலூயா, உச்சத்துல நிற்கிறாங்க. பாவியான்னு சொல்றாரு, போகாம இருக்கிறதுனால. அல்லேலூயா. ஆமா, வழக்கம் போல இந்நேரத்துல எங்கேயோ இருப்பாங்க, ஆனா தேவன் நிறுத்தி இருக்கிறாரு. எதுக்காக? அல்லேலூயா, சந்தேகத்தை மாற்ற, விசுவாசத்தை ஊற்ற. அல்லேலூயா. ஆமா, உயர்த்தெழுந்த வல்லமையை அறியப்படுத்த தேவன் விரும்பித்தான் உன்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, அல்லேலூயா, ஆமா, இதே சீசர்கள் மத்தியில இறங்கி வந்து குறிப்பாக தோமாவை குறித்து பேசினதான காரியம் இப்போ உன்னோடு பேச விரும்புகிறார், உன்னோடு இடைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. உன் அவிசுவாசத்தை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மரத்துடைய வலிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நாம நினைக்கிறோம், அல்லேலூயா, ஜீவனோடு இருக்கிறதா விசுவாசம் என்று சொல்லி, அதுதான் தேவன் தருகிறதான ஒரு உச்சப்பத்த நன்மை என்று சொல்லி. இல்லவே இல்லை. அல்லேலூயா. நம்ம மரித்து தேவனோடு இருக்கிறதா பெரிய காரியம். இது கூட நமக்கு வழங்கலை, இது கூட நமக்கு நம்மளால அறிய முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோம். அல்லேலூயா. கைவிட்டுட்டாருன்னு சொல்லி கதறோம். இவ்வளோ பண்ணேனே, ஏன் எனக்கு உபத்திரவம் என்று சொல்லி, ஏன் எனக்கு துன்பம் என்று சொல்லி, அவருக்கு கண்ணிலையா மூக்கிலையா என்று சொல்லி முறுமுறுத்ததை ஆவியானவர் அருந்ததனால உன்னோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவன், சாகாத வாழ்வு, கோடி கோடி ஆண்டுகள் தேவனோடு இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை அடைய மரணத்தின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவியனுக்கு ஆதாயம். அந்த ஒரு தைரியத்தை தரதா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவனை பற்றின விசுவாசம். அல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாது இருந்தால் உங்களுக்காக, அல்லேலூயா, ஆமா, நான் கட்ட போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும் போது நான் திரும்ப வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். உன்னை கூட்டிட்டு போகத்தான் தேவன் இறங்கி வந்து இருக்கிறார். அந்த காலம் என்று சொல்லி அந்த காலத்தை குறித்து சொல்லத்தான் தேவன் விரும்பி பேசிக்கொண்டு இருக்கிறார். இனி வருகிற காலங்கள் வாழ்கிற காலங்கள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு 2 பேரும் துணிஞ்சு நிற்கிறாங்க. அண்ணன் தம்பிக்கு சண்டை தான். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கும் முஸ்லீமுக்கும் நடக்கிறதான 2 பேரும் ஒரே ஆண்டவர் தான் நம்புறாங்க. 2 பேரும் அதை தான் சொல்றாங்க, என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்போ அந்த தேவன் உன்னோடு பேசுகிறார், மகனே, நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் தான் மெய்யான தேவன். அல்ல, நம்பி இருக்கிறதுனால அந்த உன்னத அனுபவங்களை அறத்தா இறங்கி வந்திருக்கிறேன். அவ்விசுவாசத்தை மாற்றத்தான் இந்த நேரத்துல அல்லேலூயா உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. சந்தேகம் பொல்லாத ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆமா, தேவன் சந்தித்த பிறகு திருப்பு முனை யாருடைய வாழ்க்கையில? தோமாவுடைய வாழ்க்கையில. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, இது திருப்பு முனை என்று சொல்லி, நீ மாறுவாய் என்று சொல்லி, தேவன் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. இனி மாற்றங்கள் உண்டாகும் என்று சொல்லி, அதுக்காகத்தான் தேவன் கொண்டு வந்து இருக்கிறார். தோமா இந்தியாவுக்கு வந்து ஹலோ என்ன பண்ணார்? சுவிசேஷத்தை சொன்னார். கேரளாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். அல்லேலூயா. முதல்ல கடந்து வந்தது கேரளா.
கேரளாவில் அந்த அளவுக்கு அல்லேலூயா கிறிஸ்தவங்க ஜாஸ்தி இருக்க காரணம் என்ன? தோமாவுடைய பிரயாசம். அல்லேலூயா. ஆமா, தேவாதி தேவன் சந்தித்து உயர்த்திருந்த வல்லமையை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து அல்லேலூயா ஆமா அனுப்பின அந்த தாக்கத்தினுடைய காரியம் தான் இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல கேரளாவுக்கு வந்ததுனால கேரளா ஜனங்க மாதிரி அல்லேலூயா தமிழ்நாடு ஜனங்க இல்லவே இல்லைங்க. அவங்க விசுவாசம் வேற, அவங்களுடைய ஜெபம் வேற, அவங்களுடைய பிரயாசம் வேற. அல்லேலூயா. ஆமா, அவங்க ஜெபம் பண்ண கூட நமக்கு என்ன வருங்க? பயம் வரும். அந்த அளவுக்கு ஒரு தாக்கம். என்ன காரணம் நான் சொல்லி பார்க்கும்போது தோமாவுடைய பிரவேசம். அல்லேலூயா. அதுக்கே இந்த மாற்றம் என்ன சொன்னா, உயர்த்தந்த வல்லமை எப்படி, இந்த வல்லமையை தர தேவன் இறங்கி இருக்கிறதுனால இனி நீ நடக்கிறது எப்படி, இனி உன்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடியதான காரியங்கள் எப்படி. அல்லேலூயா. உயர்த்தந்த வல்லமை. அல்லேலூயா. ஆமா, இயேசுவே இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இயேசுவே இறங்கி வந்து அல்லேலூயா ஆமா விசுவாசம் உள்ளவனாக இரு. அல்லேலூயா. ஆமா, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் யாரை பார்த்து சொன்னாரு? அல்லேலூயா, நீ கண்டு விசுவாசிக்கிறேன், எனக்கு காயத்தை கண்டு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, காணாமல் விசுவாசிக்கிறாங்களே நீங்க பாக்கியவான். அந்த வார்த்தையினுடைய பாக்கியத்தை அதனுடைய உயர்வை உன்னத அனுபவத்தை இந்த நாளில் அவனுக்கு தரத்தா தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் கைவிட்டுட்டாரு. தேவனுடைய காரியம் எனக்கு புரியல, அறியல, நீ அறிவா என்று சொல்லி பாக்கியத்தினுடைய ஆழங்கள் புரியும் என்று சொல்லிதான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. சரி, எத்தனையோ காரியங்களை பேசணும். ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லா காரியங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரபா லபா திபி கபா லகா ரிகா பலா. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, உயர்த்திருந்த வல்லமை, உபவாசத்துடைய வல்லமை, 22வது உபவாசத்தின் மத்தியில தேவன் செய்யக்கூடியதான காரியங்கள். அல்லேலூயா. பயங்கள் மாறி இருக்கிறதான ஆழங்கள். அல்லேலூயா. விசுவாசம் பெருகி இருக்கிறதான காரியங்கள். அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா ஆவியார் சொல்கிற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், நிறைய காரியம் இருக்கு, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து தெரிந்து முடிக்க போறோம். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 21வது அதிகாரத்துல 3வது வசனத்துக்கு நேராக நம்ம நிற்கும் போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அல்லேலூயா. அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடன் கூட வருகிறோம் என்றாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினாங்க. அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்றுமே பிடிக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு பாருங்க, வெறும் போட்டை தேவனுக்கு கொடுத்ததுனால, படகு நிரம்பத்தக்கதாக தேவன் நிரப்பி கொடுத்ததை பெற்று கொண்டதுனால, அல்லேலூயா, காலப்போக்கில் அந்த ஒரு காரியத்தையும் அறியாம விளங்காம நம்பாம நிற்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. ஏன் நிலைமையில நீ இருக்கிறாய்? எத்தனையோ நன்மைகளை கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அந்த நன்மைகளை மறந்து இந்த நாளில பாதிப்பில், பிரச்சனையில, பயத்தில், அவ்விசுவாசத்தில் இருக்கிற உன்னோடு தான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனையோ அறிஞ்சு இருக்கிறதே தேவனுடைய கிருபைங்க. இல்லைன்னா நீ இல்லை, அது கூட நமக்கு விளங்கலை, அது கூட நமக்கு தரல. அல்லேலூயா. ஆமா, பயப்படுறோம், அவ்விசுவாசத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. நாங்களும் வர்றோம்னு சொல்லி ஒவ்வொருக்கு போடுறோம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஒரு காரியத்தான் நடக்குது. அல்லேலூயா. நாங்களும் வருவோம். அல்லேலூயா. மீண்டும் பிடிக்க எல்லாம் உலக காரியத்துக்கு தான் நடந்து போறாங்க. இனி உலக காரியம் உன்னை பாதுகாக்காது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவ காரியத்தில் நிற்கிறாயோ அந்த அளவுக்கு நீ பாதுகாக்கப்படுவாய், உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. ஆமா, உலகத்தோட எந்த ஒரு காரியமும் இனி அல்லேலூயா உன்னை பாதுகாக்காது, உனக்கு உதவாது. ஏன்னா காலம் அந்த மாதிரி காலத்துல நாம இருக்கிறோம். அல்லேலூயா.
தேவனை நம்பனா அற்புதங்களை காணலாம், அதிசயங்களை காணலாம். அல்லேலூயா. உபவாசத்திலே இருந்தா அல்லேலூயா, ஆமா, வானத்திலிருந்து மன்னாவை நாம பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு, அசையலங்க, 3 நாள் நிக்கிறாங்க. தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, கொடுத்தார். தேவன் தருவார். இன்னைக்கெல்லாம் கேள்வி, உபவாசம் வந்து உட்கார்ந்தா தேவன் கொடுப்பாரா? தேவன் கொடுக்கலையா? 3 நாள் ஜனங்க என்ன பண்ணாங்க? தேவன் சொன்னதான காரியத்தை கேட்டாங்க. தேவன் வெறுமையாக அனுப்பினாரா? பசியோடு அனுப்பினாரா? கொடுத்து தான் அனுப்பினார். அல்லேலூயா. தேவன் தருவார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எந்த அளவுக்கு இனி வருகிற காலங்களில் தேவனோடு நிற்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய அற்புதங்களை அதிசயங்களை காண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். அல்லேலூயா. ஆமா, கேன்சர்னு சொல்லி அல்லேலூயா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அது கியூர் ஆகி வர்றதுக்குள்ள எத்தனை மாதம் ஆகிருது? வருஷக்கணக்கில் ஆயிரும். எவ்வளோ விரயம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ பிரச்சனை. அல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்றத்தை தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் செய்வேன் என்று சொல்லி, உனக்கு கொள்ளை நோய் வராது என்று சொல்லி, அல்லேலூயா, அக்கினி எரிக்கினாலும் அது உன்னை பச்சிக்காது என்று சொல்லி. வெட்டுக்கிளி எதை குறிக்குது? பஞ்சத்தை குறிக்குது. குடும்பங்கள் சின்ன பின்னமான அந்த அனுபவத்தை குறிக்குது. உன் குடும்பம் வாழும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, பசி உன்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி. அல்லேலூயா. மேக்சிமம் அற்புதம், பசியே வராது, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி. இன்னைக்கு எல்லாம் வயிற்றுக்காக தான். தேவனே வயிறு தான். அல்லேலூயா. ஆமா, நீ தேவனை ஆராதிக்கும் போது அற்புதங்களை காண்பாய் என்று சொல்லி, அதிசயங்களை காண்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. பேதுரு பின்மாற்றத்துக்கு நேராக கடந்து போனான். அவன் போறது மாத்திரமல்ல, இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போனான். இன்னைக்கு அப்படித்தான். அல்லேலூயா. போறவங்க அல்லேலூயா அவங்க மாத்திரம் போறது, இருக்கிறவங்களை அள்ளிட்டு போகிறது. என்னப்பா போய் பார்த்தேன், எல்லாம் ஒரு சபையா? அல்லேலூயா. ஆமா, இல்லப்பா நீ வாப்பா. அல்லேலூயா. நான் வர்றேன். ஓடுற கூட்டம் இருக்கத்தான் செய்யும், ஓடினவங்க இருக்கத்தான் செய்யறாங்க, பின்மாட்டக்காரங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லேலூயா. ஏதோ கவுரு பண்ணிட்டாங்க, ஏதோ சபையில நல்லா இருக்காங்கன்னு சொன்னா ஓகே. அல்லேலூயா. நல்லா இல்லைன்னு சொன்னா, பாதிப்புல இருக்காங்கன்னு சொன்னா, தேவன் சந்தித்து 8 நாளைக்கு பின்பு தோமாவை சந்தித்த தேவன் சந்தித்து ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். பின்மாற்றம் மாறும் என்று சொல்லி, உன்னுடைய வாழ்க்கையிலும் மாறும் என்று சொல்லி, சபை வாழ்க்கையிலும் மாறும் என்று சொல்லி, முன்னேற்றம் உண்டாகும் என்று சொல்லி. அல்லேலூயா. இத்தனை நன்மைகளை செய்யத்தான் தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தவறை உணர்ந்து சிலுவைக்கு திரும்பும் போது, தவறை உணர்ந்து ஆலயத்துக்கு நேராக நீ திரும்பும் போது, உபவாசத்துல நீ வந்து நிற்கும் போது, அல்லேலூயா, மாறும் என்று சொல்லி. அல்லேலூயா. பின்மாற்றக்காரர்கள் மாறுவாங்க என்று சொல்லி, உன் குடும்பத்துல இருக்கிறதான பின்மாற்றம் விலகும் என்று சொல்லி, உன் குடும்பத்துல இருக்கிறதான ரட்சிக்கப்படாத ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆள் சொன்னார், அல்லேலூயா, எங்களை இத்தனை காலமா வர்றாங்களே, அல்லேலூயா, கணவனை ரட்சிக்க முடிஞ்சா வந்து என்ன பிரயோஜனம்? சொல்றது உண்மைதான். அல்லேலூயா. பிரயோஜனம் உண்டாகும் என்று சொல்லி, மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி, பின்மாற்றக்காரங்க வருவாங்க என்று சொல்லி, சந்திக்கப்படாதவங்க சந்திக்கப்படுவாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. 20 வருஷமாக தொடப்படாத அல்லேலூயா கணவனை தொடுவேன் என்று சொல்லி, பிள்ளைகளை தொடுவேன் என்று சொல்லி, கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லி, அதுக்குண்டான ஒரு காலம் என்று சொல்லித்தான் தேவன் நம்ம மத்தியில பேசுகிறார். உயர்த்தெழுந்த வல்லமை அல்லேலூயா பேதுருவை மாற்றினது. அல்லேலூயா. கற்பாறையாக மாற்றினது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, நீ மாறி இருக்கிறதுனால உன்னை பார்த்து தேவன் சொல்றாரு, உன்னை கொண்டு கட்டுவேன் என்று சொல்லி. அந்த நன்மைகளை இந்த நாளிலே தேவன் தந்து இருக்கிறபடினால, அனுபவங்களை பெற்றுக்கொள்ள விரும்பி இருக்கிறதுனால, அனுபவத்தை அடைய பரிசுத்த ஆவியானவர் விரும்பி இருக்கிறதுனால,
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம எழுந்திருப்போம். எல்லாம் அப்படியே எழுந்திருப்போம்.